இப்ப யாருக்கு நெருக்கடி? யார் பயப்படுறா? யாரை பார்த்து யார் பயப்படுறா? என்னை பார்த்தா நீங்க பயப்படுறீங்க. இந்தியை எதிர்க்கிறேன்னு இந்தியில சுவரொட்டி விட்டுறீங்க, இந்தியில பேசி வாக்கு கேட்கிறீங்க. உங்க பள்ளிக்கூடத்துல இந்தி 2வது மொழியா இருக்கு, இந்தி பயிற்சி கற்பிக்கிறீங்க. அப்ப இந்த மக்களை எவ்வளவு காலத்துக்கு நீங்க ஏமாற்றி இது செய்வீங்க சொல்லுங்க? எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினத்தின் மக்கள் முட்டாள்களா? சொல்லுங்க, முட்டாள்களா? கைது செய்யப்படுறதா? அது என்ன, நான் எதிர்பார்த்தேன் கற்றுக்க பையில வாங்கி பெட்டியோட சுத்திட்டு தம்பி என்னைய 1.5 வருஷம் தொடர்ச்சியா சிறையில போட்டு 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 சாதா படம் எடுத்துக்கிட்டு இருந்த பையனை கொண்டாந்து என்னை இந்த இடத்துல இறக்கி உறுதியா நின்றுதான் சொல்றதா ஐயா கருணாநிதி தான். நீங்க நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு தான் சம்மன் வருது. இப்ப நாளைக்கு ஒரு வழக்கு காலையில போகணும் விக்கிரவாண்டிக்கு, அப்புறம் சேலத்துல வழக்கு. இப்ப ஒவ்வொன்னா போகணும். ஒரே நேரத்துல 2-3 வழக்குன்னா ஒரு ஆள் தானே இருக்கேன். ஏஐல 4-5 உருவாக்கி அனுப்ப முடியாதுல்ல. அதனால ஒவ்வொன்னாதான் செய்யணும். இது நாம் தமிழர் கட்சி கொடுக்கக்கூடிய நெருக்கடியா பாக்குறீங்களா இல்ல இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க? என்னாலதான் அவங்களுக்கு நெருக்கடி, அதனாலதான் இந்த வேலையை செய்யறாங்க. எனக்கு என்ன நெருக்கடி சொல்லுங்க? எனக்கு என்ன நெருக்கடி? ஒரே நேரத்தில் 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் பல்வேறு இடங்களில் பதிவு செஞ்சு தனித்தனியா அழைப்பாணை கொடுத்து தனித்தனியா ஆதரவு. இப்ப யாருக்கு நெருக்கடி? யார் பயப்படுறா? யாரை பார்த்து யார் பயப்படுறா? என்னை பார்த்தா நீங்க பயப்படுறீங்க. எனக்கு இது ஒண்ணும் இல்லை. நீங்க எவ்வளவு நாளைக்கு பண்ணிட முடியும்? அது அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த அதிகாரம் நிலையானதுன்னு நினைக்கிறது தான் சிரிப்பா இருக்கு. உங்களுக்கு வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா மகராசல்கள் உலகாளுதல் நிலையாம் நினைவாங்கிறான்ல. நம்ம தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த திமிர் இல்ல, அதனால போடுற ஆட்டம் தான். அது அப்புறம் பாத்துக்கலாம். எதா இருந்தாலும் எதிர்கொள்வேன் நான். இதுக்கெல்லாம் பயப்படுறாங்க. நாடாளுமன்ற செயலாளர் மகேந்திரன் நாபாவிலிருந்து தற்போதைய விலகியிருக்காரு. இல்ல, அது அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், தங்கச்சி, ஒரு தேவை இருக்கும். அது கிடைக்கல, அது இல்லைன்னு ஒண்ணு போவாங்க. இது கட்சிக்குள்ள வளர்ற போது ஏற்படுகிற சின்ன சின்ன போட்டிகள் தான். நான் இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல இவர் வந்துட்டாருன்னா அந்த இடம் தனக்கு கிடைக்கலன்னு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். இது வளர்ற கட்சி அதையெல்லாம் பொருட்படுத்திட்டு இருக்க முடியாது. தொடர்ந்து பெரியார் குறித்து பேசியதுக்கு பிறகுதான் நிறைய பேர் நாதகாவிலிருந்து விலகுறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பெரியாரை பத்தி ஒரு புரிதலும் இல்லை, ஒரு குறிக்கோளும் இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்து போயிட்டு தான் இருக்காங்க. பெரியாருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. பெரியாரை பத்தி நான் பேசுறேன், பெரியாரை இகழ்ந்து பேசிட்டேங்கிறாங்க. அதெல்லாம் பெரியார் பேசுனதை எடுத்து பேசணும். பெரியாரை கொண்டாட நினைக்கிறவங்க பெரியாரை புகழ்ந்து பேச வேண்டியதானே. நான் கேட்கறதுக்கு இல்லை, பெரியார் இதெல்லாம் பேசியிருக்காருன்னு நான் பேசினேன், அதெல்லாம் பேசலைன்னு மறுக்கணும். இல்லைன்னா ஏன் பேசினாருன்னு விளக்கம் அளிக்கணும். அதை விட்டுட்டு அவதூற பேசிட்டு கூடாது. இந்த படம் பொய், அதை பார்த்தது பொய், அது பொய், இது பொய்ன்னு பேசிட்டு கூடாது. அவர் பேசுறத இப்போதையே அதை பெருசா பேசணும். அவர் பேசியிருக்காரு, இப்போது அதையும் பேச பொருளா மாறுது. எப்போது பேசணும்? நீங்க ஏன் பேசுனீங்க? எப்போதுனாலும் ஏன் பேசுனீங்க? நான் கேட்கிறேன். இந்த பைபிள், பகவத்கீதை, குரான்லாம் சொல்லப்பட்ட எவ்வளவு ஆண்டுகள் ஆயிடுச்சு? ஏன் தினம் பேசுறீங்க? நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? நாங்கள் என் மொழியை சிதைத்து, என் கலை இலக்கிய பண்பாட்டை அழிச்சு, என் வழிபாட்டை அழிச்சு, என் நிலத்தின் வளத்தை எல்லாம் சுரண்டி கொடுத்து, முறையற்ற நேர்மையற்ற கேடுகட்ட ஆட்சி முறையை உருவாக்கி, ஒரு ஒழுங்கீனமான அவதூறான அநாகரிகமான அரசியலை என் தாய்நிலத்துல கட்டமைச்சது திராவிட கோட்பாடு தான். அதுவும் பேரறிஞர் அண்ணா வரைக்கும் சரியா இருந்தது. என்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த நாற்காலியில் போய் உட்கார்ந்தாங்களோ அன்னைக்கு தான் இந்த வாடகை வாய்கள் வருகிறது, வசப்பாடுறது, தனிப்பட்ட முறையில ஏசுறது. அது அதிமுக ஆட்சி காலங்களோட நடக்காது. இவங்க ஆட்சிக்கு வரும்போது ஏன் தமிழர் ஆட்சின்னு சொல்ல முடியல? உங்களால திராவிட மாடல்ங்கிறீங்க, ஆனா விருது கொடுக்கும்போது தகைசால் தமிழர் விருதுங்கிறீங்க. தகைசால் திராவிடர் விருதுன்னு கொடுக்க வேண்டியதானே? துணி விருந்தா? எல்லாமே ஏமாற்று. என்னுடைய அடையாளங்கள், என்னுடைய கலை, என்னுடைய இருக்க இலக்கியம், என்னுடைய நாகரிகம் இருக்க வேண்டிய இடத்துலாம் திராவிட கட்டிடக்கலை, திராவிட நாகரிகம், இது எப்படியே இருக்கிறது? என் அடையாளங்களை எல்லாம் அழிச்சு ஒழிச்சு என்னுடைய ஆயிரக்கணக்கான என் முன்னவர்களினுடைய அளப்பெரிய ஆற்றல், புகழ், உழைப்பு, ஈகம் எல்லாத்தையும் மறைச்சு பெரியார் பெரியார் பெரியார்னு எல்லாத்தையும் கொண்டாந்து நிறுவி ஒற்றை குறியீட்டுக்குள்ள மற்றவர்கள் அந்த திராவிடம்ங்கிற போர்வையில மற்றவர்கள் திராவிடம்ங்கிற கோட்பாடு எதுக்கு? தமிழர் அல்லாதவர்கள் வசதியாக வாழவும் ஆளவும் கொண்டு வரப்பட்ட ஒன்று. மறுப்பது யாரு? எதிர்ப்பது யாரு? யாரு எதிர்க்குது? அங்கதான் இருந்தோம்.
திருப்ப பயணி என் முன்னோர்கள்லாம் இந்த கொள்கை சரின்னு தான் வந்தாங்க. யாரு? இந்த எங்க ஐயா எங்க தாத்தா தேவனைய பாவாணர் கூட கடைசிக்கு தான் திராவிடம் தீதுன்னு வர்றாரு. பாவேந்தர் கூட வென்று வருவான் திராவிட கலைன்னு தான் வர்றாரு. கடைசிக்கு தான் நாம் தமிழர் என்று முரசறைவான்னு வர்றாரு. எங்க தாத்தா திக்கையா போய் விஸ்வநாதன் எல்லா அண்ணன் தங்க எல்லாம் அங்க இருந்தவங்க தான். கடைசியா எல்லாரும் அப்படித்தான். நான் அங்க இருந்தவன் தான். கடைசியா பார்க்கும்போது இவன் எனக்கு நான் கொண்டாடப்பட வேண்டிய கொள்கைக்காரன் இல்ல, துண்டாடப்பட வேண்டிய கொள்ளைக்காரன் தெரிஞ்சவர்கள் தான் எதிர்த்து சண்டை செய்ய வேண்டியது இருக்கு. இப்ப என்ன இருக்கு எனக்கு சொல்லுங்க, என்ன இருக்கு? என்ன இருக்கு? இந்த புதிய கல்விக் கொள்கை எதுக்குங்கிறத ஏமாற்று இல்லையா? உங்க மனசார்ந்த சொல்லுங்க. ஐயா ஜவஹர் நேசன் எதற்காக அந்த இதுல இருந்து விலகி வெளியில வந்தார்? யாராவது சொல்லுங்க. புதிய கல்விக் கொள்கையை அப்படியே இவங்க ஏற்கிறார்கள். அதுக்கு மேல நம்ம இங்க இருந்து பயனிலையுமே வெளியில வந்தேன்னு அவர் பேட்டி கொடுத்தது. இல்லந்தேடி கல்வி எந்த எதுல இருக்கு? புதிய கல்விக் கொள்கையில இருக்குல்ல. எல்லாத்தையும் நீங்க செயல்படுத்துறீங்க. இந்தியை எதிர்க்கிறேன்றீங்க, இந்தியில சோறுட்டி விட்டுறீங்க, இந்தியில பேசி வாக்கு கேட்கிறீங்க. உங்க பள்ளிக்கூடத்துல இந்தி 2வது மொழியா இருக்கு, இந்தி பயிற்சி கற்பிக்கிறீங்க. அப்ப இந்த மக்களை எவ்வளவு காலத்துக்கு நீங்க ஏமாற்றி இது செய்வீங்க சொல்லுங்க? ஒன்னா இந்த மதவாதத்தை எதிர்க்கிறோம், பாசிசத்தை எதிர்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஏமாற்று பாருங்க. அப்ப அதை ஏற்க முடியாது. அதுக்காக தான் நம்ம இந்த கோட்பாட்டை எதிர்க்கும் போது அதனுடைய தலகர்த்தாவா இவங்க ஒன்னா பெரியார்னு வரும்போது சண்டை போட வேண்டியது. நீங்க ஒரு அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நான் ஒரு தமிழ் இனத்தின் மகன். என் தாய்மொழி எனக்கு தமிழ். என் மொழி எனக்கு முகம், முகவரி, அடையாளம், எனக்கு உயிர். மற்றவர்களுக்கு மொழி தொடர்பு கருவி, எங்களுக்கு உயிர். என் மொழி மனிதனால் உருவாக்கப்பட்டதில்லை, இயற்கையின் அருங்கொடை. அது இறைவனால் உருவாக்கப்பட்டது. மணி நெற்றி உமிழ்ச்சங்கன் தளல் உரை சுடர்கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். அந்த மொழியை என் மொழியை உலக மொழிகளின் தாய், தொன்மையான மொழி, நாட்டின் பிரதமரே போய் உலகம் பூரா பேசிட்டு வர்றாரு. உலக மொழிகளின் முதன் மொழி தமிழ், எங்க நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பேசிட்டு வர்றாரு. எல்லா மொழிகளின், எல்லா தேசிய இனங்களின், அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கொலியர், ஜப்பானிய மொழியறிஞர் சுசுமுகனோ எல்லாருமே சொல்றாங்க ஒரு முதன் மொழி தமிழ், ஆதி மொழி தமிழ். அந்த மொழியை நீங்க அறிவியல் மொழி இல்லைன்னு என் மொழியை சொல்றீங்க. அப்புறம் நீங்களே 5500 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை தமிழர்கள் பயன்படுத்திக்காங்கிறீங்க. அறிவியல் மொழி இல்லையா? ஆகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்று உலக. அதுக்கு பொழிப்புரை என்ன? பிக் பேங் தியரி அன்னைக்கே என் பாட்டம் பாடிட்டு போறேன். என்கிட்ட மருத்துவம் இல்லைங்கிறீங்க. மருந்தான வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போச்சு உனிங்கிறது மருத்துவம் இல்லையா? பசித்து புசி நீங்க அவை பாடினது மருத்துவம் இல்லையா? நீங்க இவ்வளவு விஞ்ஞான அறிவியல் மருத்துவ வளர்ச்சி வந்த பிறகு கபசுரம் குடிக்கின்னு சொன்னீங்களே கொரோனாவிலேயே, டெங்குனா நிலவேம்பு குடின்னு ஓடுறீங்களே, அப்ப என்கிட்ட மருத்துவம் இல்லாமையா? மருத்துவ குணம் இல்லை என் மொழியில இல்லாமையா? சும்மா எதையாவது போட்டு இந்த மொழியை சனி என்கிறது, காட்டுமிராண்டி மொழிங்கிறது, இது முட்டாள்களின் பாஷைங்கிறது. முட்டாள்களின் பாஷைன்னா நாங்கெல்லாம் முட்டாளா? உலகிற்கு அறிவியல், நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினத்தின் மக்கள் முட்டாள்களா? சொல்லுங்க, முட்டாள்களா? அப்ப இந்த மாதிரி அந்த அடிப்படையில அவர் எனக்கு எதிரியாயிருந்தார். எந்த இடத்துல தமிழர்கள் பிராமணர்களின் பாப்பானின் பப்பாட்டி மகன் எழுதிருக்கு சொல்லுங்க? எந்த சாஸ்திரத்தில் எழுதிருக்கு? எந்த சாஸ்திரத்தில் எழுதிருக்கு? பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் எழுதிருக்கு காலில் இருந்து. ஆனால் அம்பேத்கர் தெளிவா எழுதுறாங்க, 4 வர்ணத்தின் தாண்டி இன்னும் கொடிய ஒரு வர்ணம் இருக்குடா, பஞ்சமர்னு ஒண்ணு. இந்த சூத்திரன்கிறது இந்தியா முழுமைக்கு, இந்த நிலப்பரப்பு முழுமைக்கு 70-75 80 விழுக்காடு வரை சூத்திரன் இருக்கான். அது கன்னடத்திலும் இருக்கான், தெலுங்குல இருக்கான், மகாராஷ்டிரால இருக்கான், மராட்டியத்துல இருக்கான், மலையாளத்துல இருக்கான். ஆனா இதெல்லாம் இருக்கும்போது ஒன்னே தாசி மகன்ட்டான், ஒன்னே வேசி மகன்ட்டான், ஒன்னே வப்பாட்டி மகன்ட்டான் அப்படின்னு என்னைய மட்டும் சிறப்பா, என்னைய மட்டும் ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ண வேண்டிய தேவையா வருது? நீ யாரு முதல்ல? இங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க. நீங்க தெலுங்கு இருக்கீங்க, கன்னடம் இருக்கிறீங்க, மலையாளி இருக்கிறீங்க, துளுவர் இருக்கிறீங்க, மராட்டி இருக்கிறீங்க, பீகார் இருக்கிறீங்க. எல்லாரையும் நிலத்தில் குவிந்து வாழும் போது நீ எங்கிருந்தோ வந்த ஒரு கன்னடர், உன் தாய்மொழி எது? தெலுங்கோ அல்லது கன்னடமோ. நீ இங்க உட்கார்ந்துக்கிட்டு என்னுடைய மொழியை, அதுல என்ன இருக்கு? அது ஒரு சனியை விட்டு ஒளி, அது முட்டாள்களின் மொழி, தமிழ் படிச்சா உனக்கு பிச்சை எடுக்கல இல்ல, இதெல்லாம் என்னது? அப்ப தெலுங்குல எல்லாம் இருக்கா? அப்ப கன்னடத்துல எல்லாம் இருக்கா? அப்ப மலையாளத்துல எல்லாம் இருக்கா? என்னது? உன் தமிழ் தாய் 3000 ஆண்டுகளா இருக்கிறாங்கிறீங்க. அப்படியே படிக்க வச்சேன்னா எங்க பாட்டன் வள்ளுவன், கம்பன், கபிலன் எல்லாம் யாரு படிக்க வச்ச? நீங்களா? சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. பள்ளிக்கூடம் திறந்து பலாயிரக்கணக்கில் படிக்க வச்சான் என் தாத்தன் காமராஜ். படிக்க பிள்ளைகள் வரல, பசியோட இருந்த பாடம் மண்டையில ஏறாதுன்னு மதிய உணவு திட்டம் போட்டு எல்லாருக்கும் சோறு போட்டான். கையேந்தி நின்னா அந்த மகன். தாளாளர்கள்லாம் கொடை கொடுங்க. பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடை சொல்லுங்க தம்பி, பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடை சொல்லுங்க. இந்தாங்க காமராஜ். எல்லா கொடையாளரும் பணம் கொடுத்தான், அரிசியை மூட்டையா ஏற்றி விட்டான், விறகு கட்டா ஏற்றி விட்டான். முடியாத தாய்மார்கள் சமைச்சு போட்டு போனாங்க. மக்கள் இயக்கமா மாத்தி பிள்ளைகளை படிக்க வச்சான். நீங்க கொடுத்த நன்கொடை ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். ஏற்றதால் உருக்கூடாது, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பாகுபாடு ஒரே மாதிரி சீருடை போட்டு படிக்க வச்சான் அந்த கிழவன். நீங்க அது இந்த நல்ல முயற்சி காமராஜ் செய்தது பாராட்டு. ஏதாவது எழுதிருக்கீங்களா? சும்மா வாய்க்கு வந்த நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் படிக்க. யார் நீ? எங்க படிக்க வச்ச? என்ன படிக்க வச்ச? நேற்றில இருந்து கைது செய்ய போறதாகவும் தகவல். அது என்ன நான் எதிர்பார்த்தான் காத்திருக்கேன்.
பையில வாங்கி பெட்டியோட தான் சுத்திட்டு என்ன நீ தம்பி, இதெல்லாம் என்ன தம்பி நீங்க? என்னை எப்படி தம்பி பெரிய தலைவனாக்கி அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்கிறது எப்படி? என் ஒருவன் உழைப்பு பத்தாது, எல்லாரும் சேர்ந்து உழைச்சுதான் என்னை தூக்கி பண்ணி உட்கார வைப்பாங்க. உங்க தெரியுமா எங்க தலைவனை அடையாளம் காட்டுனது யாரு தெரியுமா? இத்தனை கோடி தமிழ் மக்கள் இல்ல, 14 வயதுல வீட்டை விட்டு வெளியே போன என் தலைவனை 18 வயசுல ஆல்பர்ட் துரைப்பா சுற்றுறாரு, மீசை விட சரியா முளைக்கல. அவரை 10 லட்சம் தலைக்கு விதிச்சு நாடெங்குல அவர் படத்தை போட்டு இவரை பற்றி தகவல் கொடுக்கிறவர்களுக்கு 10 லட்சம் பரிசுன்னு அறிவிச்சு இந்த பிரபாகரன்கிற பேரையும் அவரையும் அந்த நாடு முழுக்க பரப்பி இவன் தான் உங்க இனத்தின் தலைவன் அடையாளம் காட்டினவன் எங்க இன எதிரி சிங்களம் தான். என்னைய 1.5 வருஷம் தொடர்ச்சியா சிறையில போட்டு 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 சாதா படம் எடுத்துக்கிட்டு இருந்த பையனை கொண்டாந்து என்னை இந்த இடத்துல இறக்கி உறுதியா நின்றான்னு சொன்னது ஐயா கருணாநிதி தான். அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டேன். அது மேலும் ஒரு பங்கு என்னை வளர்க்கணும்ல, இன்னும் 2 மடங்கு வளர்த்து விடணும்ல. அப்ப என்னை சிறையில போட்டாதான் சரியா இருக்கும். இப்ப கூட படிக்க கொஞ்சம் நேரம் குறைவா இருக்கு, சிறையில போட்டா நல்லா படிக்கலாம், புரியுதா? இன்னும் கொஞ்சம் விரிவு செய்துக்கிட்டு வரலாம். அதுக்கெல்லாம் பயப்படா இந்த இடத்துக்கு வர முடியுமா தம்பி?